இதோ எஜினோ என்ற தீவிலிருந்து 1 மணி நேர நீருந்து பயணத்தில் நாங்கள் ஏதென்ஸ் நகரை வந்து அடைஞ்சிட்டோம். ஏதென்ஸ் நகரை வந்து அடைஞ்சோடனே டாக்ஸியை எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் தங்குமிடத்துக்கு போகிறதுக்கு முடிவெடுத்திருந்தோம். நாங்கள் இந்த தீவுக்கு வர்றதுக்காக ஏதென்ஸ் நகரத்தில் இருக்கிற துறைமுகத்துக்கு வரும்போது 2 டாக்ஸிகள் பிடிச்சு கொண்டு வந்தோம். டாக்ஸியில் வந்து எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லும். ஏதென்ஸ் நகரில் ஓடுற டாக்ஸி வந்து மஞ்சள் நிறம். அது நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணினா இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ கட்டணம் கட்டணும்னு சொல்லி எங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கும். அப்போ அதை நாங்கள் பார்த்துட்டு டாக்ஸியில் ஏறலாம். டாக்ஸியில் ஏறினோன்னு என்ன நடக்கும்னு சொன்னால் அதுலேயும் அந்த மீட்டர் போய் கொண்டிருக்கும், இவ்வளோ காசுன்னு சொல்லி சுற்றி கொண்டிருக்கும். அப்போ டாக்ஸிக்காரன் எங்களை ஏமாத்திடாது. நாங்கள் வந்து 3 நாளைக்கு நாங்கள் டாக்ஸி பிடிக்கும் பொழுது எந்த டாக்ஸிக்காரனும் எங்களை ஏமாத்தலை. ஆனால் ஏதென்ஸ் நகர்லேருந்து இந்த எஜினோன்ற தீவுக்கு போகிறதுக்காக நாங்கள் துறைமுகத்துக்கு வந்தபோது 2 டாக்ஸிகள் பிடிக்க வேண்டிய கட்டாயம். என்ன, நாங்கள் 6 பேர், ஒரு டாக்ஸியில் 4 பேர் தான் ஏற்றுவினோம். அப்போ ஒரு டாக்ஸிக்காரனுக்கு ஆன்லைனில் போட்ட மாதிரியே 18 யூரோ எடுத்தார். இன்னொரு டாக்ஸிக்காரன் 30 யூரோ தர சொல்லி எங்களோட சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தான். ஆனால் அந்த டாக்ஸிக்குள்ள மீட்டரும் இருக்கையில். ஆகவே நீங்கள் ஏதென்ஸ் நகரத்துக்கு வந்தால் அல்லது தீவுகளுக்கு சென்றால் கவனமாக இருங்கோ. டாக்ஸிக்காரர் ஏமாத்தினம். டாக்ஸி எடுக்காமல் மெட்ரோ எடுக்கிறது நல்லா. அந்த எஜினோன்ற தீவில் நேற்று ஸ்பானிஷ் நாட்டு பெண் ஒருதையை சந்தித்து நாங்கள் நண்பிகள் ஆகிட்டோம். 2 முறை அங்கே மறுபடியும் நாங்கள் சந்திச்சிட்டோம். இந்த கப்பலில் வரும்போதும் என்னுடைய பேரை சொல்லி ஒரு ஆள் அழைச்சா யாருன்னு பார்த்தா அந்த ஸ்பானிஷ் நாட்டு பெண்மணி. நான் ஆங்கில மொழியில் தான் 2 பேரும் உரையாடி கொண்டிருந்தேன். பிறகு சொன்னால் நான் ஃப்ரெஞ்சு கதைக்கிறேன்டா கதை, எனக்கு ஃப்ரெஞ்சு மொழி பேச தெரியுமாண்டு. சிறப்பாக ஃப்ரெஞ்சு மொழியும் பேசினா, ஆங்கில மொழியையும் சிறப்பாக பேசினா. ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு 3 மொழி சரளமாக பேச தெரியும். வேறு மொழிகளும் பேச தெரியுமோ எனக்கு தெரியலை. அவ்வளோ ஒரு கெட்டிக்கார பெண்மணியும் நல்ல சிறப்பான அருமையான ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு பெண்மணியை நான் சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி அடைஞ்சேன். அப்போ அவள் சொன்னால் தான் மெட்ரோவில் போக போகிறேன், நீங்கள் என்னென்னு போக போகிறீங்கன்னு சொல்லி. நாங்கள் சொன்னால் நாங்கள் 2 டாக்ஸி எடுக்கணும், அதான் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம்ல. எங்கே போக போகிறீங்கன்னு கேட்டால் பார்த்துட்டு சொன்னால் நீங்கள் மெட்ரோ எடுத்தால் ஓகே, உங்களுக்கு ஒரு தரம் போகிறதுக்கு 1 யூரோ 20 சென்டிமீட்டர் தான் முடிய போகுது, ஆகவே நீங்கள் மெட்ரோவில் போங்கன்னு சொல்லிவிட்டு அவளுடைய மகனோட அந்த மெட்ரோ ரூட்டுக்கு எங்கே போகணும்னு சொல்லி பார்த்துக்கொண்டு தானும் அந்த வழியை தான் போகிறேன்னு சொல்லி முதல் எங்களை மெட்ரோ எடுக்க வச்சா. நாங்கள் டாக்ஸி பிடிச்சிருந்தா எங்களுக்கு 40லேருந்து 50 யூரோ செலவாயிருக்கும். ஆனால் வெறும் 10 யூரோவில் நாங்கள் 6 பேரும் அந்த மெட்ரோவில் பயணித்தோம். அதோட இந்த ஏதென்ஸ் நகரத்துக்கு வந்து முதல் நாங்கள் ஏறினது இப்போ தான் மெட்ரோவில். அப்போ மெட்ரோவையும் நாங்கள் பார்த்து கொண்ட ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருந்தது. மிக சுத்தமாக இருந்தது அந்த மெட்ரோ. நாங்கள் பாரிஸில் நாங்கள் பாரிஸில் சில மெட்ரோக்கள் பழைய மெட்ரோக்களாகவும் அது துப்புரவின்மையாகவும் சிலது இருக்கிறது, சிலது மிக தூய்மையாக இருக்குது. ஊரை பொறுத்து தான் அந்த மெட்ரோக்கள் அமையும். இந்த மெட்ரோக்கள் இப்போ தான் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டது. மிக துப்புரவாக அந்த மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாம் இருந்தது. உள்ளுக்கு இருக்கைகள் குறைவாகவும் பைகளை வைக்கிறதுக்கான இடங்கள் நிறைய ஒதுக்கியும் இருந்துச்சுன்னா. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஏறின மெட்ரோ ஏர்போர்ட்டுக்கும் போகுது. அப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறாக்கள் வந்து தங்களுடைய சூகேஸை இலகுவாக வச்சு கொண்டு போகிறதுக்காக அந்த இடங்களில் வந்து அந்த சூகேஸ் வைக்கிறதுக்கான முறைகளையும் செய்து வச்சுருந்துச்சுன்னா. ஆகவே ஏதென்ஸ் நகரத்தில் இருக்கிற மெட்ரோவில் முதல் நாங்கள் ஏறினதில் ஒரு மகிழ்ச்சியும் பணம் மிச்சம் பிடிச்சதோடு நாங்கள் மன திருப்தியோடு வெளியில் வந்ததை பார்த்தோம். யாராவது ஏதென்ஸ் நகரத்துக்கு வந்தால் டாக்ஸி எடுக்கிறத விட்டுட்டு பஸ்ஸிலேயோ மெட்ரோலேயோ பயணம் செய்யுங்கோ. அதுதான் இலகு. உங்களுடைய பயண பைகளை நீங்கள் தங்குமிடத்தில் வச்சுட்டு சின்ன பையோடு பயணம் செய்தால் இலகுவாக பயணிக்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவர். நன்றி, வணக்கம்.